ஆயில் புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளத்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த திராவிட மாடல் ஆட்சி பொறுப்பேற்ற காலத்திலிருந்து தமிழனுடைய அடையாளங்கள் உலகத்துக்கே தெரிய வேண்டும் என்ற அடிப்படையில் பல்வேறு முன்னெடுப்பு முயற்சிகளை எடுத்துக்கொண்டு வருகிறார். அந்த வகையில் தான் மதுரைக்கும் பக்கத்தில் கீழடியில் தமிழனுடைய வரலாற்றினுடைய அடையாளங்களை எல்லாம் வகைப்படுத்தி முறைப்படுத்தி அது காட்சியகப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதில் இன்றைக்கி வெளிநாட்டவர்கள்லாம் கூட வந்து போகிறவருடைய எண்ணிக்கை என்பது நாளுக்கு நாள் கூடிக்கொண்டிருக்கிறது. அவனுடைய தொடர் முயற்சியாகத்தான் பேரம் செறிந்த இந்த திருநெல்வேலி மண்ணில் பொருணை அகழ்வாய்ப்பு கட்டடம் கட்ட வேண்டும் என்று மாண்பு முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்திலே 9/9/2001 அவர்கள் அறிவித்தாங்க. அதில் தொடர்ச்சியாக 18/5/2023 அவருடைய திருக்கரத்தாலேயே அடிகோல் விழாவும் நடைபெற்றது. அது பொதுப்பணித்துறையின் சார்பாக மதிப்பீடு 56,36,00,000 ரூபாயில் திட்ட மதிப்பீடு தயார் செய்யப்பட்டு பணம் ஒதுக்கப்பட்டு இதற்காக தேர்வு செய்யப்பட்ட இடத்தினுடைய அளவு ஏறத்தாழ 13 ஏக்கர் நிலம். கட்டடத்தினுடைய பரப்பளவு என்று எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் 54,000 சதுரடியில் கட்டடம் கட்டுகிற பணி 18/5/2023 இது தொடங்கப்பட்டது. ஒப்பந்த காலம் என்று எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் 18 மாதம் ஒப்பந்த காலம். இந்த பணி முடிவு செய்ய வேண்டிய ஒப்பந்த காலம் 15/5/2025 இது முடிய வேண்டிய ஒப்பந்த காலங்கள். இந்த ஒப்பந்த காலத்துக்குள் இந்த பணிகள் முடிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அந்த ஆய்வை நான் மேற்கொண்டேன். அந்த அடிப்படையில் ஆதிச்சநல்லூரில் கண்டெடுக்கப்பட்ட, சிவகலையில் கண்டெடுக்கப்பட்ட, பொற்கையில் கண்டெடுக்கப்பட்ட தமிழுடைய அடையாளப் பொருள்கள் எல்லாம் இங்கே முறையாக இதை இங்கே பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்கு காட்சி பொருளாக வைக்க அரசின் சார்பாக இருக்கிறோம். அதில் குறிப்பாக ஆதிச்சநல்லூர் அந்த கட்டடம் என்பது 15,930 சதுரடி, சிவகலை கட்டடம் 5,250 சதுரடி, பொற்கை கட்டடம் 12,770 சதுரடி. ஆக மொத்தம் 7 பகுதியாக அந்த கட்டடத்தை நான் கட்டிருக்கிறோம். முதல் கட்டடம் நிர்வாக கட்டடம், அட்மினிஸ்ட்ரேட்டர். சிவகலைக்கின்ற கட்டடம், பொற்கை கட்டடம் என்பது ஏ என்று பி என்று 2 கட்டடம் கட்டிருக்கிறோம். ஆதிச்சநல்லூர் கட்டடம் அதே போன்று ஏ பி என்று 2 கட்டடம், சுகாதார வசதிக்காக ஒரு கட்டடம் என்று 7 பகுதியாக பிரித்த கட்டடம் கட்டப்பட்டிருக்கிறது. ஒரு கட்டத்திற்கும் ஒரு கட்டடத்துக்கு இணைப்பு சாலம் அமைக்கிறதா இருக்கிறோம். லேண்ட்ஸ்கேப் என்ற ஆங்கிலத்தை சொல்கிற மாதிரி இப்போ இருக்கிற ஒரு கட்டடத்துக்கும் ஒரு பக்க கட்டடத்துக்கும் ஒரே சமவெளியில் இல்லை, மேடு பள்ளங்கள் என்ற அடிப்படையில் தான் இருக்கிறது. அதே போன்று அழகுற அந்த இணைப்பு சாலையும் அமைக்கிறதா இருக்கிறோம். இதில் வந்து ஒரு குளம், அழகு நிறைந்த ஒரு குளம், அந்த குளத்தின் மீது ஒரு பாலம் அமைப்பித்து நிர்வாக கட்டடத்துக்கு போகின்ற பணிகளையும் மேற்கொள்வதற்கு பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதே போன்று சுற்றுச்சுவர், பூங்காக்கள், அது அந்நில் நீரூற்று போன்ற பல்வேறு மக்களை காவுகின்ற வகையில் இந்த பணிகள் மேற்கொள்ள இருக்கிறோம். இதில் ஏறத்தாழ 75% பணிகள் நடைபெற்றிருக்கிறது. இன்னும் மின்விளக்கு அமைப்பது, பெயிண்ட் வண்ண விளக்குகள் அமைப்பது, சுவருக்கு வண்ணம் பூசுவது, வெளிப்புற தோற்றம் உள்புற தோற்றம் என்ற அடிப்படையில் இதில் ஆர்காலஜி டிபார்ட்மெண்ட்டு, அதே போன்று ஆர்கிடெக்சர், கட்டடங்களை கலை வடிவம் அமைக்கின்ற அது சம்மந்தப்பட்ட தனியார் அவங்க, அரசனுடைய ஆர்காலஜி டிபார்ட்மெண்ட்டு, இவங்க 2 பேரும் இணைந்து தான் பொதுப்பணித்துறைக்கு இப்படி செய்ய வேண்டும் என்று அவர்கள் ஒரு முடிவெடுத்து சொல்வது தான் பொதுப்பணித்துறை செயல்வடிவம் கொண்டு இருக்கிறது. ஆனால் பொதுப்பணித்துறை அமைச்சர் என்ற அந்த முறையிலும் அதனுடைய துறையினுடைய செயலாளர் ஜெயகாந்தன் ஐஏஎஸ் அவர்களும், அதே போன்று எங்களுடைய நெடுஞ்சாலைத்தினுடைய செயலாளர் முனைவர் செல்வராஜ் ஐஏஎஸ் அவர்களும்,
நம்முடைய இந்த பணிகளை தினமும் முறையாக நடைபெறுகிறதா என்ற மானிட்டரிங் பண்ணுறதுக்கு நம்முடைய மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர்கள், திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் எங்களுடைய பொதுப்பணித்துறைக்கு ஆர்காலஜி டிபார்ட்மெண்ட்டு இருக்கிறது. அதே போல் நம்முடைய பழமையான கட்டடங்கள்லாம் புதுப்பிக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு விங்கு வச்சுருக்கிறோம். நாங்கள் அதுக்கு பேர் ஹெரிட்டேஜ் விங்குன்னு பேர். அதை இன்றைக்கு தலைமை பொறியாளர் மணிவண்ணன் அவருடைய தலைமையில் அந்த பணியை மேற்கொள்கிறார்கள். எனவே அவரும் இங்கே வந்திருக்கிறாரு. எனவே இதெல்லாம் நாங்கள் வந்திருக்கிறதுக்கு காரணம், இந்த ஒப்பந்த பணியில் ஈடுபட்டிருக்கின்ற பல்வேறு துறை சார்ந்திருக்கிறாங்க. இப்போ லான் போடணும்னா தோட்டக்கலை தெரிஞ்சவங்க தான் பண்ண முடியும். அதே போன்று மர வேலைகள் செய்யணும்னு சொன்னாக்கா சபதிகள் இருந்தால்தான் மர வேலையும் மண் வேலையும் செய்ய முடியும். எனவே அவர்களெல்லாம் வைத்து ஒரு குழுவாக அமைத்து அந்த போட்டத்தினுடைய விளைவு, இதனுடைய பணிக்காலம் 15/5/2020 முடிகிற காலமாக இருந்தாலும் முன்னாலே 15 நாளைக்கு முன்னாலேயே ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி வாக்கிலேயே அந்த பணிகளை முடிவு செய்து இலக்கு அமைத்துக் கொண்டு இன்றையிலிருந்து இந்த சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்கள் சிறப்பாக பணியாற்றுவார்கள். அதனால் நம்ம எதிர்பார்க்கிற அளவு பணி நடக்கும் நாமளும் நம்புவோம். இந்த கட்டுமான பணியில எடுத்து செய்யறதே ஒரு வட மாநிலத்தவர், பெரும்பான்மை ஆட்கள் வட மாநிலத்தவர் பணியாற்றுறாங்க. அப்ப இந்த தமிழர் தொழில்நுட்பம் அது இருக்குமா? ஏங்க இதை இதில் மர வேலைகள் செய்கிறது அது கண்ணுக்கு தெரிய காட்டி அது தமிழ்நாட்டுக்காரர் தான் செஞ்சுருக்கிறாங்க. கார்பெண்டர் சபதி வேலையை செய்கிறவங்க தமிழ்நாட்டுக்காரர் தான் சபதி வேலை செஞ்சுருக்கிறாங்க. இப்போ நியூரூட்டு இதை மாதிரி இந்த பாண்டு, அதாவது குளம் அமைக்கிறது, அவைகளை தமிழ்நாட்டுக்காரர் தான் செய்கிறாங்க. லான் தோட்டம் அமைக்கிறது தமிழ்நாட்டுக்காரர் தான் செய்கிறாங்க. என்னுடைய ஆர்கிடெக்சர் அவர் தமிழ்நாட்டுக்காரர் தான். அவர் இந்த ஒப்பந்ததாரர் தமிழ்நாட்டுக்காரர் தான். நீங்கள் செங்கல் அடுக்கிறதும் சிமெண்ட் அமைக்கிறதுன்ற பணிகள் என்பது லேபர் என்ற அடிப்படையில் நம்ம பகிர்ந்து பார்க்க முடியல. தமிழர்களும் அங்கே பெரும்பான்மையாக செய்கிறாங்க, வட இந்தியக்காரர்களும் அந்த பணிகளை லேபர் என்கிற அடிப்படையில் செய்கிறாங்களே ஒழிய சிறப்பு அம்சங்கள் எல்லாம் தமிழர்கள் செய்கிறார்கள். அந்த உணர்வோடு செய்வார்கள்ன்ற நம்பிக்கை இந்த துறைக்கு உண்டு. கட்டக்குத்தின்னு சொல்றோம் இல்லையா, கட்டக்குத்திட்டு தான் மேலே கட்டுவோம், நீங்க முடிச்சுட்டாங்க அதுக்கப்புறம் கட்ட குத்துறோம், அந்த மாதிரியான இல்லை அது எப்படின்னா, நம்மளும் ஒரு பழமொழி உண்டு, படுத்துக்கணும் போத்திக்கலாம், போத்திக்கணும் படுத்துக்கலாம்னு ஒரு பழமொழி உண்டு. பணிகள் என்னன்னு கேட்டால், நம்ம பணிகளை வேகமாக செஞ்சுட்டு போகும்போது ஒன்றுக்காக காத்திருந்தோம்னாக்கா அந்த குறிப்பிட்ட காலத்தை வர முடியாது. உடனே பண்ணுறோம், அதனால் அந்த உறுதித்தன்மை போயிடாது. அந்த உறுதித்தன்மை இருக்கும். அதனால ஒன்றும் தவறு இல்லை. இதை பற்றி கொஞ்சம் பேசணும், அப்புறம் அடுத்து வருவோமே. இதை பற்றியே முடிச்சிங்க, அப்புறம் சொல்கிறேன். நான் நெடுஞ்சாலைத்துறை கேள்வி அப்புறம் பேசுகிறேன். பொதுவாக முதல்வரை பொறுத்தளவுக்கு இப்போதான் சமீப காலத்தில் திருநெல்வேலிக்கு ஒரு சிறப்பான நிகழ்ச்சியெல்லாம் என்ன கேட்டால், இங்கே வந்த உடனே ஒரு குழந்தை எடுத்து ஒரு முத்தம் கொடுத்தது ஒரு பெரிய வைரலாக போச்சு. அவ்வளோ பெரிய சிறப்பான கூட்டம். எங்கே பார்த்தாலும் இந்த தமிழர்கள் நான் சொன்ன மாதிரி வீரம் தெரிந்த மண்ணில் உணர்ச்சி பூர்வமாக இருந்தாங்க. அதை நான் அன்றைய தினம் எனக்கு வேறொரு பணி இருந்த காரணத்தால் வர முடியல. நான் பொதுப்பணித்துறை அமைச்சர் கட்டாயம் வந்திருப்பேன் நான். அதனால் இந்த திருநெல்வேலி மண் என்பது முதலமைச்சருக்கு ரொம்ப மனசில் நெருக்கமாக இருக்கிற ஒரு மாவட்டம். இந்த மாவட்டம் அவரும் தமிழோட அடையாளமாக அந்த கொர்க்கை என்று சொல்லுகிற பொழுது அது சம்பந்தப்பட்ட இந்த ஆர்காலஜி டிபார்ட்மெண்ட் அமைச்சர், நிதித்துறை அமைச்சர் சகோதரர் தங்கம் தென்னரசு இந்த கட்டடத்தை கட்டிக்கொண்டிருக்கிற பொதுப்பணி நாங்கள் 2 பேருமே முதலமைச்சர்கிட்ட நாங்கள் ஒரு வேண்டுகோள் வைப்போம். ஏன்னா இதுக்கு அவர் முக்கியத்துவம் கொடுக்குறவர் எப்பவுமே. அதனால் அவருடைய ஒப்புதல் பெற்று நாங்கள் எப்போ நட சொல்கிறோம். ஆதிச்சநல்லூர்ல ஆன்சைட் மியூசியம் செல்வம் பெருசா பண்றதுக்கு அடிக்கல் நாட்டாங்க பணிகள் சிவகலையில அந்த பகுதியில வேணும்னு அந்த மக்கள் ஆர்காலஜில இருந்து விரும்புறாங்க. நமக்கு அது மாதிரி இல்ல, அது ஆர்காலஜி டிபார்ட்மெண்ட் தான் அதை முடிவு செய்யணும். அவர் வந்திருந்தா அது சிறப்பாக இருந்திருக்கும். அவர் ஒரு இதை விட ஒரு நிதிநிலையை வாசிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை காரணத்தால் முதலமைச்சர் இன்னைக்கு ஒரு அது சம்பந்தப்பட்ட ஒரு குழு கூட்டம் போட்டிருக்கிறார். ஆனால் அது போக வேண்டிய நிலைமை இருக்குது. ஆனால் அடுத்த முறை வரும்போது நீங்கள் அவரை கேளுங்க, அது என்ன இருக்குது. அவரு தான் தெரியாத செய்தியாக சொல்லக்கூடாது. ஏற்கனவே தேசிய நெடுஞ்சாலை சுங்கச்சாவடி பிரச்சனை நமக்கு பெருசா இருக்கு. இந்த நிலையில மாநில நெடுஞ்சாலைத்துறையும் சுங்கச்சாவடியில் அதிகரிக்கிற மாதிரி ஒரு தகவல் வருது. புதுசா உருவாக்கி இல்லை எப்பயுமே என்னன்னு கேட்டா ஒன்று புரிஞ்சுக்கணும்.
மாநில நிதியிலிருந்து நேரடியாக சாலை போடுறதுல யாரும் சுங்கச்சாவடிலாம் போறது கிடையாது. சில சாலைகள் பொதுவாக அந்த சாலை ஆரம்பிக்கிற காலங்களில் வந்து அதிமுக ஆட்சி தான் அப்போது இருந்தது. நெடுஞ்சாலைத்துறையை பொறுத்தளவுக்கு 10 அலகுகள் இருக்கிறது. கட்டுமானம் பராமரிப்புன்றது தான் இப்போ நேரடியாக சாலை போடுற பணிகளில் ஈடுபடுற அது மாநில நிதியிலேருந்து சாலைகள்லாம் போட்டு கொண்டு பிற சாலைகள் ஏற்கனவே ஒரு சாலை இருக்கும், இன்னும் அவசரமாக போடணுன்னு ஒரு சாலை வேணும் அப்படின்ட்டு போடப்படுகிற சாலைகள் வந்து வேர்ல்டு பேங்க்லேருந்து கடன்களை பெறுறாங்க, வங்கியிலேருந்து கடன் பெறுறாங்க. அந்த கடனை திரும்ப அடைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது டோல்கேட்டு போடுற முறை அது இருக்குது. அது வந்து முறையாக வந்து டோல்கேட்டு போட்டு வசூல் பண்ணால் அது தவறு கிடையாது. ஒன்றிய அரசாங்கத்தை பொறுத்தளவுக்கு என்னன்னா பார்த்தீங்கன்னாக்கா 50 கிலோமீட்டர் கொண்டு போடுறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் பக்கத்தில் போட்டு செய்கிறாங்க. ஒன்று, மாநில அரசாங்கம் கூடுமான வரைக்கும் பார்த்தா 4 வழிச்சாலை அப்படி அமைக்கிறத தான் அந்த வேர்ல்டு பேங்கெல்லாம் வாங்கி அந்த 4 வழிச்சாலை அமைச்சு அதுக்கு வந்து டோல்கேட் போட்டிருக்கிறாங்க. ஒன்றிய அரசாங்கம் அப்படி கிடையாது. எங்ககிட்ட 7 மீட்டர் சாலை என்ன பண்ணுறாங்க, இந்த நாங்கள் தேசிய நெடுஞ்சாலை ஆக்குறோம் எங்கிட்ட குடுன்னு வாங்கிக்கிறாங்க. 10 மீட்டர் சாலை ஆக்குறாங்க, ஆக்கிட்டு உடனே அதுக்கு டோல்கேட் போட்டுடுறாங்க. ஏற்கனவே 7 மீட்டர் நாங்கள் தான் போட்டு வச்சிருக்கிறோம், இந்த பக்கம் 1.5 மீட்டர் அந்த பக்கம் 1.5 மீட்டர் போட்டு 10 மீட்டர் சாலை ஆக்கி உடனே அதுக்கு ஒரு டோல்கேட் போட்டுடுறாங்க, பக்கத்தில் போட்டுடுறாங்க. ஆனால் தான் நான் பலமுறை ஒன்றிய அரசாங்கத்தினுடைய அமைச்சர் மாண்பு நிதின் கட்கரியை பார்த்து பலமுறை நானே கடிதம் கொடுத்துருக்கிறேன். அதுக்கு நான் பார்த்து சொல்கிறேன், நானே கொடுத்துருக்கிறேன், இதை முறைப்படுத்துங்க, காலாவதி ஆனவைகளெல்லாம் நீங்கள் எடுத்துருங்க அப்படிதான் நாங்கள் சொல்கிறோம். நாங்கள் அதாவது இந்த பணம்லாம் வசூல் பண்ணி ரோடு போட்ட செலவெல்லாம் முடிஞ்சு எல்லாம் முடிஞ்சு விட்ட பிற்பாடு கூட அது இருக்குவானா, அவைகளெல்லாம் நீக்கிடுங்க அப்படின்னு நாங்களே கடன் கொடுத்துருக்குறோம். அதனால் வந்து ஒன்றிய அரசாங்கம் போடுகிற சாலை டோல்கேட்டுக்கும் மாநில அரசாங்கம் ஏற்கனவே போடப்பட்டிருக்கிற டோல்கேட்டுக்கும் பல்வேறு வித்தியாசங்கள் இருக்கு. திருச்செந்தூர் திருநெல்வேலி கரடைக்குறிச்சி திட்டமிட்ட காலம் முடிஞ்சு ரொம்ப நாளா இன்னும் முடியல. பணி நடந்துட்டு இருக்கும் போதே திருப்பி பேட்சூருக்கு ஏற்கனவே மழை வெள்ளத்துல டேமேஜ் ஆச்சு, திருப்பி அந்த பணி நிறைவடையாம இருக்கு. அது பாதிப்பு இல்ல இப்போ என்னன்னு கேட்டால் உங்களுக்கே தெரியும். சாலைகள் வந்து நெடுஞ்சாலைத்துறையை பொறுத்தளவுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா 5 வருஷம் ஒரு சாலை போட்டோம்னா 5 வருஷத்துல வந்து அந்த சாலைகள் வந்து நாங்கள் மீண்டும் போட முடியாது. ஏன்னா நாளைக்கு ஆடிட்டில் ஒத்துக்க மாட்டாங்க, ஏன்னா அதனுடைய விதிகள் அப்படி. இதை போன்ற எதிர்பாராத இதை மாதிரி ஒரு சீற்றங்கள், புயல், வெள்ளம், ஏன்னா பெரிய பாதிப்பு. தூத்துக்குடியில் வந்து நான் ஏன்னா சென்றாண்டு உங்களுக்கே தெரியும், ஆழ்வார் திருநகர்லாம் போயிடுச்சு அடிச்சுன்னு இல்லையன்ற நிலையில் வந்து நான் 10 நாள் இங்கே இருந்து 13 நாள், இன்னும் 10 இல்லை 13 நாள் இங்கே இருந்து மக்களோடு மக்களாக இருந்து இந்த பணிகளை சேர்த்து தான் போனேன். நான் போக்குவரத்து சரி செஞ்சுட்டு தான் போனேன். அது ஒரு தற்காலிகம், ஆனால் அதுக்கு நிரந்தரமாக பண்ணணும். ஆனாலும் விதி என்னன்னு கேட்டால் இந்த 5 வருஷமாக இருந்தாலும் இதை போன்ற புயல் சீற்றங்கள் ஏற்படுகிற பொழுது சாலைகள்லாம் பாலங்கள்லாம் உடையப்பட்டுடுது. ஏரல் பாலம் உங்களுக்கே தெரியும், ஏரல் பாலத்தில் வந்து அப்ரோச் ரோடெல்லாம் அடிச்சுட்டு போயிடுச்சு. 3 நாள் அங்கேயே உட்காந்து ஏற்பாடு பண்ணிட்டு போனேன். இந்த 4 மாவட்டம், இந்த திருநெல்வேலி மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம், பக்கத்தில் கன்னியாகுமரி மாவட்டம், விருதுநகர் மாவட்டம், தென்காசி மாவட்டம், இது பெரிதும் பாதிக்கப்பட்டது. அதில் அதிகமான பாதிப்பு என்பது தூத்துக்குடி, அதுக்கு அடுத்து திருநெல்வேலி. நானே இன்ஸ்பெக்ஷன் பண்ணேன். அந்த அடிப்படையில் தான் இப்போ வந்து பணங்கள் வந்து நாம் வந்து ஒன்றிய அரசாங்கத்திட்ட கேட்டோம், ஆனால் பணம் அவங்க வந்து கொடுக்கவே இல்லை. இப்போ மாநில நிதியிலிருந்து தான் நாங்கள் இந்த சாலைகளை அமைக்க வேண்டிய நிலைமை இருக்குது. மாநில நிதியினுடைய நிலைமையும் உங்களுக்கெல்லாம் தெரியும். அதனால் பணம் வரத்தான் நாங்கள் சாலைகளை போட வேண்டிய சூழ்நிலை இருக்கிற காரணத்தில் கொஞ்சம் காலதாமதம் ஏற்படுவதைய காலதாமதம் படுத்துன்றது எங்களுடைய நோக்கம் இல்லை. இதை கட்டாயம் செஞ்சு முடிச்சுடுவோம். ஏன்னா உங்க பத்திரிகை உங்க தொலைக்காட்சியை நீங்க போட்டுங்கிற எதுல வரணும்னு ஜிஎஸ்டில வர வேண்டிய பங்குன்னு வரலன்னு நிதித்துறை அமைச்சர் சொல்றார். கல்வித்துறையை பொறுத்தளவுக்கு என்னன்னாக்கா அவர் வந்து தனக்கு வர வேண்டிய பணம் 2125 கோடி ரூபா வரணும்னு அவர் சொல்லியிருக்கிறார். மாநில நெடுஞ்சாலை பொறுத்தளவுக்கு அதிகமான பணம் வந்து எங்களுக்கு வந்து வரப்பு கிடையாது. எங்களுக்கு என்ன வரும்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் இந்த தமிழ்நாட்டில் பெட்ரோல் எல்லாம் விற்கிறனுடைய அதில் வர ஒரு குறிப்பிட்ட செஸ் தான் எங்களுக்கு கொடுக்குறாங்க. அது என்ன பண்ணாங்கன்னா, சென்ற அரசாங்கம் ஏற்கனவே அவர்கள் வந்து எங்கள் ஆட்சியும் சேர்த்து ஒரு 2000 கோடி ரூபாய் பணத்தை நீங்கள் வந்து எங்களுக்கு கொடுங்க, நான் கொஞ்சம் கொஞ்சமாக கழிச்சு வந்துடுறோம் அப்படின்னு அட்வான்ஸாக பணத்தை வாங்கிட்டு அதை தான் வந்து கிட்டத்தட்ட 3 ஆண்டு காலமாக வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கழிச்சு வந்தோம். இப்போ வந்து இந்த மாதிரி நாங்கள் ஒரு 600 கோடி ரூபாய்க்கு வந்து
நாங்கள் திட்டமிடப்படி தயார் செய்து அனுப்பணும். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ரிலீஸ் பண்ணி வராங்க. அதெல்லாம் வந்து இப்போ அந்த பணிகள் வந்து இப்போ கூட ஒரு 2-3 டெண்டர் போட்டிருக்கிறோம். எங்களுக்கு வந்து குறைவான படம் தான் நெடுஞ்சாலைத்துறை பொறுத்தளவுக்கு. ஏன்னா அவங்களே தேசிய நெடுஞ்சாலை ஆணையம்னு அவங்களே ஒரு விங்கு வச்சுன்னு எடுத்துடுறாங்க. அப்புறம் தேசிய நெடுஞ்சாலை அப்படின்ற அடிப்படையில் அவங்க பணம் ஒதுக்குறாங்க. அதை மானிட்டரிங் பண்ணுறது டெண்டர் தான் எங்கள் வேலை. பில் பேமெண்ட் முதல் கொண்டு ஆர்ஓ ஆஃபீஸில் தான் நடக்கும். அதெல்லாம் பூரா நடக்கும். அதனால் மாநில நெடுஞ்சாலைக்கு நிதி என்பது மிக குறைவு. சார், சுங்கச்சாவடி பத்தி சொன்னீங்க. இப்போ ஃபாஸ்டாக் புது கட்டணத்தை மத்திய அரசு இருந்து அமல்படுத்தியிருக்கு. ஒரு சுங்கச்சாவடிக்கு முன்னாடி 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே பேலன்ஸ் இருக்கணும்னு சொல்றாங்க. அப்படி இல்லைன்னா 2 மடங்கு கட்டணம் அபராதம் விதிக்கப்படும் சொல்றாங்க. நெடுஞ்சாலைத்துறை அமைச்சரா நீங்க எப்படி பாக்குறீங்க? அது என்னை பொறுத்த அளவுக்கு அக்கௌண்ட்ல பணம் இல்லை 1 மணி நேரத்துக்கு முன்னாடின்றது பெரிய பெரிய கம்பெனில அக்கௌண்ட்ல பணம் இல்லாத கொடுத்தது அது வந்து தமிழ்நாட்டு மக்கள் மீது வைக்கிற ஒரு சுமையா தான் நான் அதை கருதுறேனே ஒழிய